ஓம் சாந்தி. முரளி டேட் 19/8/2026. காலை முரளி பாம்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போது ஆன்மீக காரியங்களை செய்ய வேண்டும். ஆத்மா என உணர்ந்து ஒவ்வொரு செயலையும் செய்தால் ஆத்மா நிர்விகாரியாகிக் கொண்டே போகும். கேள்வி: சொர்க்கத்தின் ஆஸ்தி பெறவும் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி பெறவும் ஆதாரம் எது? பதில்: பிரம்மா குமார் குமாரியாக மாறினால் சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைத்துவிடும். ஆனால் உயர்ந்த பதவிக்கு ஆதாரம் படிப்பு. தந்தையுடையவராகி நன்றாக படித்து கொண்டே இருந்தால் முழு பவித்திரமானால் ராஜ்ய பதவி கிடைக்கும். ஒருவர் முழுமையாக படிக்காமல் கர்ம பந்தனம் இருந்து முழு பவித்திரமாகாத போது சரீரம் விலகினால் பிரஜையிலும் சாதாரண பதவி பெறுவர். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கின்றார். இங்கே நடப்பவை ஆன்மீக காரியங்கள், மற்ற முழு உலகிலும் நடப்பவை மனித காரியங்கள். உண்மையில் ஆத்மாக்களின் காரியங்களே நடக்கின்றன. ஆத்மாவே இந்த சரீரத்தின் மூலமாக படிக்கிறது, நடக்கிறது, விக்கிரமம் செய்கிறது. எனவே பதீத்தாத்மா பாவாத்மா என சொல்லப்படுகிறது. ஆத்மாவே எல்லாவற்றையும் செய்கிறது. இந்த நேரம் எல்லா மனிதர்களும் தேக அபிமானிகள். தன்னை ஆத்மா என உணர்வதற்கு பதிலாக தான் இன்னார் இன்ன வியாபாரம் செய்கின்றேன் என நினைக்கின்றார். இன்னார் காம இச்சையுடையவர், கோபக்காரர் என நினைக்கின்றார்கள். சரீரத்தின் பெயரையே சொல்கின்றார்கள். இதைத்தான் தேக அபிமான உலகம், இறங்கும் கலையின் உலகம் என்று சொல்லுகின்றார்கள். சத்தியுகத்தில் இப்படி நடப்பதில்லை. அங்கே ஆத்ம அபிமானிகளாக இருப்பார்கள். நீங்கள் ஆத்ம அபிமானிகளாக மாற்றப்படுகின்றீர்கள். தான் ஆத்மா என்பதை உறுதி செய்யுங்கள். நான் ஆத்மா இந்த சரீர வடிவ வேடமணிந்து பாகத்தை நடிக்கின்றேன். அந்த நடிகர்களும் பலவித ஆடைகளை மாற்றி பாகத்தை நடிக்கின்றார்கள். ஆத்மாக்கள், நீங்கள் முதலில் சாந்தி தாமத்தில் இருந்தீர்கள். உங்கள் வீடு சாந்தி தாமம் என்று தந்தை சொல்லுகின்றார். அங்கே எப்படி எல்லைக்குட்பட்ட நாடகம் நடக்கின்றதோ அப்படி இது எல்லையற்ற நாடகம். அனைத்து ஆத்மாக்களும் பரந்தாமத்திலிருந்து வந்து சரீரத்தை தாரணை செய்து பாகத்தை நடிக்கின்றன. ஆத்மாக்களின் உண்மையான வீடு பரந்தாமம். அந்த நடிகர்களின் வீடு இங்கேயே இருக்கிறது. ஆடையை மட்டும் மாற்றி பாகத்தை நடிக்கின்றார்கள். நீங்கள் ஆத்மாக்கள் என்பதை தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். தந்தை எப்போதும் குழந்தை குழந்தை என்றே அழைப்பார். சந்நியாசிகள் குழந்தை குழந்தை என்று அழைக்க மாட்டார்கள். நான் பதீத்த பாவனன், உங்கள் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். என்னை காட்ஃபாதர் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். காட்ஃபாதர் நிராகாரமாக இருக்கின்றார். பிரம்மா விஷ்ணு சங்கரையும் காட்ஃபாதர் என்று சொல்ல மாட்டார்கள். அவர்களிலும் ஆத்மா இருக்கிறது. ஆனால் அவர்களை பிரம்மா தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக என்று சொல்லுகின்றார்கள். தேவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. நாடகத்திட்டப்படி நீங்கள் எப்படி பாகத்தை நடிக்கின்றீர்கள் என்பதை தந்தையே வந்து புரிய வைக்கின்றார். உலகம் ஒன்றுதான், மற்றபடி கீழே பாதாள உலகமோ அல்லது மேலே மற்ற உலகமோ இல்லை. உலகம் ஒன்றுதான். அதன் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. நிலவில் ஃப்ளாட் வாங்குவோம் என மனிதர்கள் சொல்லுகின்றார்கள். குழந்தைகள் எவ்வளவு ஏழைகளாகிவிட்டார்கள் என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். நீங்கள் எவ்வளவு செல்வந்தர்களாக அறிவாளிகளாக இருந்தீர்கள் என பாரதவாசிகளுக்கே சொல்லுகின்றார். இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு முழு உலகின் மீதும் ராஜ்யம் இருந்தது. அதை யாரும் அபகரிக்க முடியாது. அங்கே எந்த பிரிவினையும் ஏற்படுவதில்லை. இங்கே எத்தனை பிரிவுகள்! நமக்குள் சிறு சிறு பகுதியாக சண்டை போட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். நீங்கள் முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக இருந்தீர்கள். முழு ஆகாயம், பூமி, சமுத்திரம் எல்லாம் உங்களிடம் இருந்தன. நீங்கள் அவற்றின் எஜமானர்களாக இருந்தீர்கள். இப்போது துண்டு துண்டாகிவிட்டது. பாரதமே உலகின் எஜமானராக இருந்தது என்பது யாருக்கும் தெரியாது. ஆத்மாவிற்கு என்ன பாகம் கிடைத்திருக்கின்றதோ அது ஒருபோதும் தேய்வது இல்லை, நடந்து கொண்டே இருக்கும் என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். இப்போது நீங்கள் மீண்டும் மனிதனிலிருந்து தேவராக மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள். பிறகு 84 பிறவிகளை எடுப்பீர்கள். உங்கள் பாகம் நடந்து கொண்டே இருக்கிறது.
ஒருபோதும் நிற்பது இல்லை. யாரும் மோட்சம் பெறுவது இல்லை. எத்தனை அநேக குருமார்கள் இருப்பார்களோ, அநேக சாஸ்திரங்கள் இருக்குமோ, அத்தனை அநேக வழிகள் இருக்கின்றன. மனிதர்களிடம் எவ்வளவு அசாந்தி இருக்கின்றது. எங்கே சென்றாலும் மனதிற்கு அமைதி எப்படி கிடைக்கும் என்று கேட்கின்றார்கள். இதை தேக அபிமானத்திற்கு கேட்கின்றார்கள். மனமும் புத்தியும் ஆத்மாவின் அவயங்கள் என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். மற்ற இவை அனைத்தும் சரீரத்தின் இந்திரியங்கள். எனது மனதிற்கு அமைதி எப்படி கிடைக்கும் என ஆத்மா கேட்கின்றது. உண்மையில் இப்படி சொல்லுவது தவறு. நீங்கள் ஆத்மா, உங்கள் சுய தர்மம் அமைதி. ஆத்மா எனக்கு அமைதி எப்படி கிடைக்கும் என்பதை நீங்கள் சொல்லுகின்றீர்கள். இங்கே கர்மம் செய்தே ஆக வேண்டும். இந்த விஷயங்களை தந்தையே அமர்ந்து புரிய வைக்கின்றார். உலகில் இந்த ஞானம் யாரிடமும் இல்லை. அது பக்தி மார்க்கம். அவர்களுக்கு ஞானத்தை பற்றி தெரியாது. ஞானத்தை ஒரு தந்தை மட்டுமே கொடுக்கின்றார். நான் ஒவ்வொரு கல்பமும் கல்பங்களின் சங்கம யுகத்தில் வருகின்றேன் என்று தந்தை தானே சொல்லுகின்றார். கலியுக கடைசியில் அனைவரும் பதீத்தமாக இருக்கின்றார்கள். இது ராவண ராஜ்யம். பாரதவாசிகளே ராவணனை எரிக்கவும் செய்கின்றார்கள். பதீத்த பாவனன் தந்தையின் பிறவியும் இங்கேயே இருக்கிறது. அதனால் ராவணனின் பிறவியும் இங்கேயே இருக்கிறது. அந்த ராவணன் எல்லோரையும் பதீத்தமாக மாற்றுகின்றான். அதனால் அவனை எரிக்கின்றார்கள். இந்த விஷயங்கள் யாருடைய புத்தியிலும் இல்லை. இப்போது பாரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுகின்றார்கள். ஸ்ரீ கிருஷ்ண லீலை, பஜனை போன்றவற்றை செய்கின்றார்கள். உண்மையில் ஸ்ரீ கிருஷ்ண லீலை எதுவும் இல்லை என்பதை இப்போது தந்தை சொல்லுகின்றார். ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன செய்தார்? அவர் கம்சபுரியில் பிறந்தார் என்று சொல்லுகின்றார்கள். இப்போது கம்சன் என அசுரனுக்கு சொல்லுகின்றார்கள். சத்தியுகத்தில் அசுரர்கள் எங்கிருந்து வருவார்கள்? எந்த ஸ்ரீ கிருஷ்ணனின் ஆத்மா சத்தியுகத்தில் இருந்ததோ அது தனது 84 பிறவிகளை முடித்து இந்த நேரம் அழுக்கிலிருந்து தூய்மையாக மாறிக்கொண்டு இருக்கிறது. தனது பதவியை மீண்டும் பெற்றுக்கொண்டிருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும். அதே போல நீங்களும் கிருஷ்ணபுரியில் இருந்தீர்கள். 84 பிறவிகளை எடுத்து இப்போது உங்கள் பதவியை பெற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையில் சிவபாபாவிற்கு ஜெயந்தி கொண்டாட வேண்டும். அந்த சிவபாபா அனைவரையும் நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கின்றார். அவருக்கு எந்த லீலையும் கிடையாது. பதீத்த பாவனன் தந்தையே, வாருங்கள், எங்களை நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். நீங்கள் எங்கள் தந்தையானால் நாங்கள் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். பிறகு நாங்கள் ஏன் விஷமான உலகில் இருக்கின்றோம்? அதனால் காட்ஃபாதர், எங்களை இந்த துக்கமான உலகத்திலிருந்து லிபரேட் செய்யுங்கள் என்று சொல்லி அழைக்கின்றார்கள். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்த நாடகத்தை யாரும் அறியவில்லை என்று தந்தை சொல்லுகின்றார். சாஸ்திரங்களில் நாடகத்தின் ஆயுளை நீளமாக எழுதிவிட்டார்கள். புதிய உலகம் பழையதாகியே தீர வேண்டும். சதோ ரஜோ தமோவிற்கு வந்தே ஆக வேண்டும். இது எல்லையற்ற விஷயம். இப்போது மீண்டும் நீங்கள் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். எந்த பாரதவாசிகள் புதிய உலகத்தில் இருந்தார்களோ அவர்களே 84 பிறவிகளின் பாகத்தை நடிப்பார்கள். இப்போது நீங்கள் பவித்திரமாக ஆகின்றீர்கள். மற்ற எல்லா மனிதர்களும் பதீத்தர்கள். அதனால்தான் தூய்மையானவர்களுக்கு முன்பாக சென்று தலை வணங்குகின்றார்கள். தூய்மையானவர்களே ஏன் தலை வணங்க வேண்டும்? சந்நியாசிகள் தூய்மையாக இருக்கின்றார்கள். அதனால் தானே அழுக்கான மனிதர்கள் அவர்களுக்கு முன்பாக தலை வணங்குகின்றார்கள். கன்னிகை பவித்திரமாக இருக்கின்றார். அதனால் அனைவரும் அவருக்கு முன்னால் தலை வணங்குகின்றார்கள். அதே கன்னிகை திருமணமாகி மாமியார் வீட்டிற்கு சென்றால் தலை வணங்க வேண்டியிருக்கிறது. இப்போது எல்லோரையும் தூய்மையாக மாற்ற எல்லையற்ற தந்தை வந்திருக்கின்றார். அவர்கள் அனைவரும் கலியுகத்தில் இருக்கின்றார்கள். இப்போது நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள். இப்போது நீங்கள் பதீத்த உலகிற்கு போகக்கூடாது. இதுதான் நன்மை செய்யும் யுகம். தந்தை அனைவருக்கும் நன்மை செய்கின்றார். இப்போது நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுகின்றீர்கள். இல்லையென்றால் இவர்கள் நாஸ்திகர்கள் என மனிதர்கள் நினைப்பார்கள். யார் தனது தந்தையையும் படைப்பின் முதல் இடை கடைசியையும் அறியவில்லையோ அவர்களே உண்மையில் நாஸ்திகர்கள். இந்த நேரம் எல்லோரும் தந்தை இல்லாமல் அனாதைகளாக இருக்கின்றார்கள். வீட்டுக்கு வீடு சண்டை. ஒருவர் பிறரை கொல்லுவதற்கு தாமதிப்பதில்லை. எனவே இது நாஸ்திக உலகம் என சொல்லப்படுகிறது. அவர்கள் தந்தையை அறியாதவர்கள், நீங்கள் தந்தையை அறிந்தவர்கள். நாம் கல் புத்தியோடு இருந்தோம். தந்தை நம்மை தங்க புத்தியாக மாற்றிக்கொண்டு இருக்கின்றார் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள். வேறு எந்த சிரமத்தின் விஷயமும் இல்லை.
1 மணி நேரம் மட்டும் படியுங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள். சரீரத்தை நினைவு செய்தால் லௌகீக சம்பந்தங்கள் நினைவுக்கு வருவார்கள். ஆத்ம அபிமானியாக இருந்தால் தந்தை என்னுடைய நினைவு இருக்கும். இது விஷமான உலகமாகவே இருக்கிறது. விஷக்கடலில் மூழ்கி தத்தளித்து கொண்டு இருக்கின்றார்கள். விஷ்ணுவை பார்க்கடலில் காட்டுகின்றார்கள். அங்கே நெய்யாறு ஓடியதாக காட்டுகின்றார்கள். இங்கேயோ மண்ணெண்ணெய் கூட கிடைப்பதில்லை. வித்தியாசம் இருக்கின்றது தானே? எனவே குழந்தைகள், உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். தந்தையே படகோட்டியாகவும் இருக்கின்றார். எனது படகை கரை சேருங்கள் என பாடுகின்றார்கள். இவர்கள் எல்லோரும் படகுகள். ஒரு தந்தை மட்டுமே படகோட்டி. இந்த சரீரத்தை இங்கேயே விடுவீர்கள். மற்றபடி ஆத்மாக்களை சாந்தி தாமத்திற்கு அழைத்து சென்று கரை சேர்ப்பார். அங்கிருந்து பிறகு சுகதாமத்திற்கு அனுப்பி வைப்பார். பரமபிதா பரமாத்மாவையே படகோட்டி என்று சொல்லுகின்றார்கள். தந்தைக்கே அநேக விதங்களில் புகழ் பாடுகின்றார்கள். இப்போது நீங்கள் பவித்திரமாகி பவித்திர உலகின் எஜமானர்கள் ஆகின்றீர்கள். உயர்ந்தவராக மாற்ற ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபா வந்திருக்கின்றார். இது கீழான உலகம் என்று பகவான் தானே சொல்லுகின்றார். இப்போது நீங்கள் பரம்பிதா பரமாத்மாவின் ஸ்ரீமத் படி நடந்து உயர்ந்தவர்கள் ஆகின்றீர்கள். இவை எவ்வளவு மறைமுக ரமணீகர விஷயமாக இருக்கின்றன. இவற்றை குழந்தைகள் நீங்கள் மட்டுமே புரிந்து கொள்ளுகின்றீர்கள். பிறர் புரிந்து கொள்ளவே மாட்டார்கள். இப்போது தேவி தேவர் தர்மத்தின் கன்றுகள் நடப்படுவது உங்களுக்கு தெரியும். தேவி தேவதா தர்மத்தை சார்ந்த யாரெல்லாம் மற்ற தர்மங்களுக்கு சென்று இருக்கின்றார்களோ அவர்கள் பிராமணர்கள் ஆவார்கள். பிரம்மா குமார் குமாரி ஆகாமல் தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி பெற முடியாது. இப்போது பிரம்மா குமார் குமாரிகள் நீங்கள் சொர்க்கத்தின் ஆஸ்தி பெற்று கொண்டிருக்கின்றீர்கள். எந்த அளவு முயற்சி செய்வீர்களோ செய்ய வைப்பீர்களோ அந்த அளவு உயர்ந்த பதவி பெறுவீர்கள். எல்லோரும் இவ்வளவு செய்ய முடியாது. முழுமையாக படிக்கவில்லை என்றால் அதற்கு என்ன நிலை ஏற்படும்? ஒருவேளை சரீரம் விலகினால் சொர்க்கத்திற்கு செல்லுவார்கள். ஆனால் பிரஜையில் முற்றிலும் சாதாரணமாக இருப்பார்கள். ஒருவேளை தந்தையுடையவராகி நன்றாக படித்தால் ராஜ பதவி பெற முடியும். ஒழுங்காக படிக்கவில்லை என்றால் அவர் தலையெழுத்தில் இல்லை என்பதை புரிந்து கொள்ளலாம். பவித்திரமாக இருந்தால் படித்தால் உயர்ந்த பதவி பெறுவார்கள். அப்பவித்திரமாகும் போது தந்தையை நினைவு செய்ய முடியாது. அப்படியும் பலர் இருக்கின்றார்கள். கர்ம பந்தனத்தின் கணக்கு முடிய வேண்டும். வண்டியின் 2 சக்கரமும் பவித்திரமாக இருந்தால் நன்றாக போகும். இருவரும் பவித்திரமாக இருந்தால் ஞான சிதையில் அமர்வார்கள். இல்லையென்றால் பிரச்சனை ஏற்படும். பாபா ஸ்ரீகிருஷ்ணர் சத்தியுகம் 1வது இளவரசர் என்பது எங்களுக்கு தெரியும். அதனால் ஏன் கொஞ்சம் கொண்டாடக்கூடாது என சில குழந்தைகள் கேட்கின்றார்கள். நல்லது, நாம் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மாவை அழைக்கவும் முடியும். வந்து விளையாடும், நடனமாடும், இன்னும் பலவற்றை செய்யும். கோபகோபியர்கள் இங்கேதான் இருக்கின்றார்கள். அங்கே இளவரசர் இளவரசிகள் தங்களுக்குள் சந்திப்பார்கள், நடனமாடுவார்கள், தங்க புல்லாங்குழலை வாசிப்பார்கள். இந்த எல்லா விளையாட்டுகளையும் நீங்கள் பின்னால் பார்ப்பீர்கள். இந்த எல்லா பாகங்களும் நடக்கும். ஆரம்பத்தில் காட்சி காட்டப்பட்டது. பிறகு நீங்கள் முயற்சியில் இறங்கினீர்கள். இப்போது கடைசியில் காட்சி பார்ப்பது ஆரம்பமாகும். யார் யார் என்ன பதவி பெறுவார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தந்தை அமர்ந்து இந்த எல்லா ரகசியங்களையும் புரிய வைக்கின்றார். வேத சாஸ்திரங்களை ஏற்கின்றீர்களா என உங்களிடம் கேட்கின்றார்கள். ஆமாம், நாங்கள் ஏன் ஏற்க மாட்டோம் என சொல்லுங்கள். இவை அனைத்தும் பக்தி மார்க்க பொருட்கள். இவற்றில் எந்த ஞானமும் இல்லை. ஞானத்தை கொடுப்பவர் ஒருவரே. ஞானம் கிடைத்தால் பக்தி தானாகவே விலகும். நீங்கள் கோவிலுக்கு சென்றால் இந்த லக்ஷ்மி நாராயணர் இப்போது புது உலகத்தில் ராஜ்யம் செய்வார்கள் என்பது புத்தியில் இருக்கும். 2 பக்கமும் உறவை பராமரிக்க வேண்டும். இல்லற விவகாரத்திலிருந்து கொண்டே பவித்திரமாக வேண்டும் என்பதை தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். முழுமையாக பவித்திரமாகுங்கள். முழுமையாக வைஷ்ணவர் ஆகுங்கள். விஷ்ணுபுரியின் ராஜ்யத்தை பெறுங்கள் என ஸ்ரீமத் சொல்கின்றது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாம் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட்,
யோகத்தின் மூலமாக கர்ம பந்தனங்களின் கணக்கு வழக்கை முடித்து தூய்மையாக ஆக வேண்டும். ஞான சிதையில் அமர வேண்டும். முழுமையான வைஷ்ணவர் ஆக வேண்டும், அதாவது பவித்திரமாக ஆக வேண்டும். உங்கள் அமைதியான சுய தர்மத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அனைவருக்கும் சாந்தி தாமத்தின் நினைவை கொடுக்க வேண்டும். ஒருபோதும் அமைதியை இழக்கக்கூடாது. வரதானம்: சப்தத்தை கடந்த நிலையில் நிலையாக இருந்து அனைத்து குணங்களையும் அனுபவம் செய்யும் மாஸ்டர் விதை ரூபம் ஆகுக. விதையில் எப்படி முழு மரமும் அடங்கியிருக்கிறதோ அப்படி சப்தத்தை கடந்த நிலையில் சங்கமயுகத்தின் அனைத்து விசேஷ குணங்களும் அனுபவத்திற்கு வருகின்றன. மாஸ்டர் விதை ரூபம் ஆவது என்றால் அமைதி மட்டும் இல்லை, ஆனால் அமைதியோடு ஞானம், அதீந்திரிய சுகம், அன்பு, ஆனந்தம், சக்தி போன்ற அனைத்து முக்கிய குணங்களையும் அனுபவம் செய்வது. இந்த அனுபவம் தனக்கு மட்டும் ஏற்படாது, ஆனால் மற்ற ஆத்மாக்களுக்கும் அவரது முகத்திலிருந்து அனைத்து குணங்களையும் அனுபவம் செய்வார்கள். ஒரு குணத்தில் அனைத்து குணங்களும் கலந்திருக்கும். ஸ்லோகன்: நல்லதை தாரணை செய்யுங்கள், ஆனால் நல்லதன் பிரபாவத்திற்கு வராதீர்கள். ஓம் சாந்தி.